Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, என்னோட அன்பான நண்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுகிறேன். First of all, welcome to a superbana fantastic episode of 30 minutes with us only on Peppers Television. First of all, ஒரு முக்கியமான செய்தி. சினிமா வந்து முன்னாடி ஒரு பெரிய கிரியேட்டிவான ஃபீல் இருந்தது. இப்போ சினிமா வந்து ஒரு பிசினஸா இருக்கு. பிசினஸ் சொன்னா டக்குனு நம்ம மனசுல வருது நிறைய கம்பெனி அந்த வார் சொன்னா டக்குனு வருது ரொம்ப சீரியஸா இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. மெயின் எய்ம் வந்து காசு ஏர்ன் பண்ணோம். ஆனா இப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஜாலியான கம்பெனி இருக்கு, நிறைய என்ஜாய் பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன கம்பெனி. இந்த கம்பெனி பேர் வந்து வேல்முருகன் போர்வெல்ஸ். இந்த மூவி நேம் வந்து வேல்முருகன் போர்வெல்ஸ். Today on the show வந்து we have with us the cast and crew of the movie. Welcome everyone and welcome sir. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். அவ்வளோ பில்ட் அப் பண்ணிட்டு கம்பெனி பத்தி சொல்லிட்டு ஃபைனலா படம்க்கு வந்துட்டு அது என்னோட வேலை சார், பில்ட் அப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. கஞ்சா கருப்பு சாருக்கு வந்து இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. இந்த ஒர்க் ஆஃப் காமெடியன் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. ஆனா ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்து எவ்வளவு கஷ்டம் அந்த பாத்துக்கு நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போதான் நிறைய என்ஜாய் பண்றீங்க சார். எப்படி இருந்தது லைஃப் ஆஸ் அ ப்ரொடியூசர்? எப்படி இருந்தது சார்? ரொம்ப கஷ்டம். ஏன்னா படம் தீஸ் டேஸ் வந்து சில படம் தான் நிறைய ஓடுது, நல்லா ஓடுது. இந்த படம் வந்து மக்களுக்கு ஒரு பிடித்தமான படம் சார். நிறைய ஜாலியான என்ஜாயபிளான, நோ டென்ஷன், அப்படியே ஒரு என்ஜாயபிளான படம் இருந்தது. பெரிய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன் சார். அது வந்து ஒரு டீம் எஃபர்ட் தான். உங்க டீம் வந்து வந்திருக்கு. we have the director மிஸ்டர் கோபி சார். சொல்லுங்க சார், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பயம் இருந்தது? ஏதோ பயம் இருந்துச்சா இல்லை நிறைய கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க நீங்க படம் வந்து ஹிட் ஆயிடும்? நோ டவுட். என்னன்னா பயம் ஒரு உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யலாம், இருக்கும். பயம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா நம்முடைய ஒரு டயட் பண்ணியிருக்கோம். அந்த டயட் பண்ணும்போது மக்களை போய் சேருமா அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். அது ஆனா அந்த ரிலீஸ் டென்ஷன் இருந்தது. இப்ப அந்த பயம் இல்லை. ஏன்னா நம்ம செஞ்ச வேலைக்கு பணம் வருவதை தாண்டி மக்களுடைய இதுதான் அப்ரிசியேஷன் இருக்கு. மக்களுக்கு வந்து சொல்றாங்க படம் வந்து சூப்பரா இருக்கு, காசு நிறைய வந்திருக்கு. ஆமா, எவ்வளவு வந்திருக்கு சார்? ஆக்சுவலா கோடிக்கணக்கான. ஃபர்ஸ்ட் சினிமாவுல பணத்துக்காக படம் மட்டும் சிலர் இருப்பாங்க. சில மக்களுடைய மனதுக்காக தன் பிடித்த படைப்பு மக்களை சேர்க்கிறதுக்காக படம் இருப்பாங்க. அந்த வரிசையில் நம்ம படம் இருக்கோம். கற்பூரம் நானும் இதுல வந்து படம் போட்டிருக்கோம், கடன் வாங்கி போட்டிருக்கோம். வருது அப்புறம் விஷயம். நம்ம நினைச்ச படம் மக்களை போய் சேர்ந்ததா, அது பிடித்ததா, மக்கள் என்ஜாய் பண்ணாங்களா, அதுதான். என்ஜாய் பண்ணா காசு வரும். அவ்வளவுதான். பணம் எப்போ வேணும் சம்பாதிக்கலாம் சார். நல்ல மனிதனையும் நல்ல அன்பையும் சந்திக்க முடியாது. சொல்றீங்களா ஹாப்பியா சொல்றீங்களா, அது கிடைக்குமா? கிடைக்காது. அதனால நான் ஹாப்பியா இருக்கேன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இப்போ வந்து எப்பவுமே நம்ம படம்ல வந்து ஹீரோ வந்து லேட் என்ட்ரி பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஷோல வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருக்காங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் மகேஷ், வணக்கம் அண்ட் வெல்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்சஸ் உங்களுக்கு ஒரு புது விஷயமே இல்லை. ஏன்னா சக்சஸ்ஃபுல் படம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ரோல் ரொம்ப நன்றி சார். நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ரோல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அவர் ஒவ்வொரு படம் வந்து they'll hit him, அருவா டென்ஷன்ல இருப்பாங்க, ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இது படம் வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான, ஜோவியலான, ஹாப்பியான ஒரு ரோல் இருந்து. சொல்லுங்க, இது ஆஃபர் எப்படி வந்தது, என்ன யோசிச்சு ஓகே பண்ணிட்டீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் நான் கோபினை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்பே வந்து ஒரு தியேட்டர்ல தான் பாக்குறப்பல. அப்ப என்னன்னா ஒரு படம் பார்த்துட்டு விரும்பம் பாக்குறது தேவி ரூமர்ல படம் பார்த்துட்டு வெளிலறப்ப நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அங்க? அப்ப படம் பார்க்க நான் போயிருக்கேன் தேவிக்கு ரூம். என்ன ஒரு படம் தானே பார்க்க போறேன். அப்ப படம் பார்த்துட்டு வெளில வரப்ப என்ன ரொம்ப நாள் ஆச்சு. நான் அடுத்து ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கேப்ல நான் இருந்தப்ப அங்கதான் எனக்கு வீடு இருந்துச்சு. அப்ப தியேட்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு நல்லா பண்ணிருந்தீங்க, நான் ஒரு கதை சொல்லணும் பண்ணணும் அப்படின்னு. சரி நான் பண்ணலாம்னா நான் பாக்குறேன், கேட்கலாம், கதை கேட்கலாம்னா அதுக்கப்புறம் நான் வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் கோபினை மீட் பண்றேன். அப்ப கதை சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் சொல்றாரு, கதையில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போர்வெல்ஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். போர்வெல்ஸ்னா என்ன, வண்டி கூடயே இருக்குமா? ஆமா, அந்த மாதிரி வேலை பார்க்குற பசங்களா இருக்கும். சரி நான் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம கூட இந்த ஃப்ரெண்ட்ஸே என்னன்னா நான் ஓடி போயிருக்காங்க, வீட்டுல இருந்து எல்லாம் ஓடி போனவங்க. நார்த்துல போனா அந்த மாதிரி போர்வெல்ஸ் தான் வேலை பார்ப்பாங்க. ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கதையை சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போனா அதை செய்யணும். இவர் சொல்லும் போதே அது ஃபுல்லா அதுல 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர் சொன்னோடனே ரொம்ப ஹியூமனா இருக்கும். அதுல நமக்கே போய் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அதை கேட்கிறப்ப இதுல பண்ணனா நல்லா இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால ஃபுல்லா கதை கேட்டவனே பண்ணலாம் உடனே அப்படின்னு இறங்குனது. நீங்க என்ன பாத்தீங்க சார்? ஆக்சுவலா மகேஷ்ல வந்து என்ன ஒரு விஷயம் நீங்க ஃபீல் பண்ணீங்க, இது வந்து கேரக்டருக்கு சூட் ஆகும்? இந்த கதைக்கு மகேஷ் கரெக்டா இருப்பார். நான் ஒரு பெரிய ஹீரோ ட்ரை பண்ணேன், 3 ட்ரை பண்ணேன். அவங்க சொன்னாங்க இல்ல அது கருப்பனை கூட த்ரோடா இருக்காரு, அவருக்கு எல்லாம் பண்றதா அப்படின்றாங்க. யாரு பண்றது தேவையில்லை, எனக்கு மகேஷ் தான் வேணும். ஒரு பெரிய கம்பெனில காசு ஓகே பண்ணியாச்சு, ஷூட்டிங் பிளான் பண்ணியாச்சு. அப்போ கூட அவங்க சொன்னாங்க இல்ல ஹீரோ வந்து அப்படி இப்படி சொன்னாங்க பிசினஸ். சார் நீங்க ஆயத்திட்டு சொல்லுங்க, எனக்கு தேவையில்லை. இந்த கதைக்கு மகேஷ்
பக்கா அப்படி நீங்க வந்து ஒரு கால் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா தம்பி வந்து எனக்கு ரொம்ப அங்கடித்துல பிடிக்கும், நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரு, தம்பி அப்பியரன்ஸ் பிடிக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கான கேரக்டர் போர் போடுற பசங்க சூட் ஆகணும் சார். ரஜினி சார் அடிச்சாலும் அஜித் சார் அடிச்சாலும் கமல் சார் அடிச்சா கூட அந்த கதைக்கான கேரக்டர் ஒட்டணும். அப்பதான் மக்கள் ரசிப்பான். இல்லைன்னா ரஜித் ஆர் மகேஷ் எல்லாமே வந்து யாரு பண்ணாலும் அந்த கதைக்கு அந்த கேரக்டர் முக்கியம், அதுக்கான மூட் இருக்கணும். அந்த அடிப்படையில கஞ்சாகர் பண்ண இந்த படத்துல அடிக்கும் போது நேற்று வந்து பிரஸ் பீப்புள் படம், பிரஸ் பீப்புள் யாருன்னா லட்சம் பேர் சமம், ஒருத்தர் லட்சம் பேர் சமம். அவங்க மிகப்பெரிய ஒரு இயக்குநரோட அறிவாளிகள். உண்மையிலேயே நான் சொல்லுவேன் பிரஸ் பீப்புள் ஒவ்வொருத்தருமே. ஏன்னா அப்பதான் அவங்க ஒவ்வொரு விஷயம் குற்றத்தை நக்கீரன் சொல்லுவாங்களே, நக்கீரன் அவர்கள் அவங்களே படம் பார்த்துட்டு கருப்பண்ணுக்குங்க அப்படி பாடுறாங்க. கருப்பன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ராமு, பருத்திவீரன், களவாணி இந்த வரிசைக்கு அப்புறம் உன்னை ரொம்ப பிடிச்சிருப்பா. அதாவது உன்னை காமெடி தான் பார்த்திருக்கேன். இந்த படத்தை காமெடிக்கு அப்பாற்பட்ட ஒரு சென்டிமெண்டான ஒரு நல்ல எமோஷன் அது பேர் பண்ண முடியாது சார். சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு பெரிய காமெடி இருக்கலாம், நாகேஷ் சார் இருக்காங்க, வடிவேலன் இருக்காங்க, அதுக்கப்புறம் கருப்பண்ண சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு நடிகனாக ஃபேஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் வரணும். அந்த அடிப்படையில் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி மகேஷ் எடுத்துக்கங்க தம்பி, அந்த கதைக்கு நான் சீன் சொல்லுவேன், தம்பி இது மாதிரி வேணுவேன் ஆனா இதை கொஞ்சம் வேணுவேன். நான் தமிழ் சில நேரங்கள் வந்து சொல்லும் போது கோபப்படுவாப்புல, அப்புறம் புரிஞ்சுக்குவாப்புல. ஏன்னா கதைக்கு சீனுக்கு அடாப்ட் அப்படி இருந்தா தான் அந்த படம் வெற்றி. அது ஆரிசியா இருக்கட்டும், எல்லாருமே ஆரிசியா இருக்கட்டும். ஏற்கனா எல்லாரும் அவங்க வேற சிந்தனை இருப்பாங்க. நம்ம அந்த சிந்தனை கொண்டு வந்து ஒருங்கிணைச்சு இதான் எதை வேணும் இது வேண்டாம் பிக்ஸ் பண்ணாதான் அது முழுமையான படமா இருக்கணும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஒரு சாங் இருக்கு, வெட்டுங்கடா வெட்டுங்கடா சாங் இருக்கு. அந்த சாங்ல எல்லாரும் முக்கியத்துவமா இருக்கும். கற்பனை 2 வரி போடுவார், இவர் 2 வரி போடுவார், எல்லாரும் போடுவாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான சாங். அந்த சாங் வந்து ஒவ்வொரு பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த வரிகளும் அந்த கதைக்கு ஏற்பதான் இருக்கும். அந்த சாங் கம்போசிங்ல ஸ்ரீகாந்த் அவர் பேசும்போது கூட அவர் இந்த என்ன அவர் எப்பவுமே ஒரு சாங்னாவே ஒரு ஹீரோ ஹீரோயினி டண்டனக்கா அந்த ஃபீல் அதெல்லாம் வேணாம் சார். இது என்னன்னா ஒரு கதை, இந்த கதைக்கு இந்த விஷயம் பண்ணணும். ஜி என்ன ஜி வேற சொல்றீங்க, அதை ஹார்ட் ஒர்க் பண்ணார். இன்னைக்கு இந்த படத்துல 5 பாட்டு ஹிட். பெரிய அதை வந்து நான் அவருக்காக நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம கொடுத்த பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் கொடுத்தவருக்கு அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அவரு இந்த படத்துக்கு ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்ன தம்பி சொல்றீங்க, என்ன நம்ம சாமி அந்த அளவுக்கு ஒரு ஆர்ஆர் இருக்கட்டும் மெனக்கிட்டார், ஹாப்பி ஒர்க் பண்ணார். அதுனா இன்னைக்கு வந்து நாங்க என்ன நினைச்சோமோ அது வெளியே வந்திருக்கு. சந்தோஷமா இருக்கு சார். சூப்பர்பான ரோல் மேன், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. டெல் மீ எப்படி அப்ரோச் பண்ணாங்க and how was the experience quickly before a small break? Actually I was girls நிறைய பேசுவாங்க, அவங்க பேசாதீங்க. I'm very talkative. முன்னாடி எப்படி சொல்றது, கொஞ்சம் லைட்டா சொல்லுங்க விஷயங்க break. Actually I was in Hyderabad. Sir அங்க வந்தாரு, we done a photo shoot, then after that sir called me and he spoke that, then like that I finalized for this movie. And sir could work பண்றது I was very happy. கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ் no கஷ்டமா because we shooted in Shivagangai. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. But the technical people were all of them were very superb. In a first sir வந்து like ஒரு scene when he takes na he'll be particular. இது எனக்கு கண்டிப்பா அப்படிதான் வேணும், ஜாஸ்தி பண்ண கூடாதுன்னு சொல்ல. இல்ல அந்த character அவ்வளவுதான், you have to be like that. கரெக்ட்டா கைட் பண்ணி சொல்ற இதுதான் தேவை இருக்கு. yeah so he's like that. நான் ஆசைப்படுறேன் படத்துடைய சாங் கிளைமேக்ஸ் நான் போயிடுறேன் சார். ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல சாங் சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம காஸ்டியூம் அசிஸ்டன்ட் கண்ணன் பையன் பார்த்துட்டு இருந்தான். அது காஸ்டியூம் நான் சொன்னேன் எப்ப இந்த படத்தை அவர் கிளாமர் இருக்காரு, அவ்வளவு ஹோம்லியான கேர்ள், அப்படி ஒரு கட்டுப்பாடான இந்த படத்தை மெயின். அது ரொம்ப ரேர் சார் தீஷா, அது ரொம்ப ரேரான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். இந்த விருதுல மெயின் பாயிண்ட் ஒரு காதலே இல்லாத அதிசய கிராமம், அது சென்டர் பாயிண்ட் கதையுடைய. போர்பூர் பசங்க அவங்க உண்டு வேணும் லவ் பண்ணிட்டு காமெடியா போயிட்டு இருப்பானுங்க. இவருக்கே தெரியாம ஊர்ல போக கூட காரம் மாட்டிக்குவானுங்க. அதுக்கப்புறம் தெரியும் அந்த ஊர்ல எவ்வளவு கட்டுப்பாடு இருக்குன்னா. ஏன்னா பல புக்ஸ்ல மேக்சின்ல படிச்சுப்பீங்க, ஊர்ல கதவே இல்லாத கிராமங்கள் இருக்கு, டோரே கிடையாது, ஆனா அந்த ஓப்பன். அப்புறம் தீபாவளியே கொண்டாடாத கிராமங்கள் இருக்கு, பொங்கலே கொண்டாட கிராமங்களா இருக்கு. அந்த வரிசையில நம்ம சிவகங்கை பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அது காதலே இல்லாத ஒரு அதிசய கிராமம். கூட இருக்காங்க விஜே அண்ட் ஆங்கர் கோபி சார், ஆல்சோ டைரக்டர். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாங்க. ஆஃப் கோர்ஸ் சார், உங்க ஃபர்ஸ்ட் டெபியூ ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்து சூப்பர்பான சக்சஸ் இருந்தது சார். சொல்லுங்க, ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்து என்ன ரிஸ்க் நீங்க எடுத்தீங்க, என்ன கத்துக்கிங்க ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்? அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண மாட்டீங்க, அடுத்த வாட்டி பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, என்ன மனசுல என்ன இருக்கு சார்? பொதுவாக ஒன்று சொல்றேன், இப்ப மகேஷுக்கோ ஆர்எஸ்சியோ அவங்க அம்மா கேரக்டர் அப்பா கேரக்டர் இவங்க என்ன பண்ணாங்க,
நாங்களே வந்து சிவகங்கை வெயில கேட்டு பாருங்க எப்படி இருக்கும்னு. அப்படி எரியும் மனுஷன், அப்படி போட்டு வேலை வாங்குவார், ஓட சொல்லுவார், இது பண்ணுவார். அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாமே இது பண்ணார். திடீர்னு பார்த்தா நான் சாமி ஒரு 7 மணிக்குனா நீங்கள் இங்கே மெட்ராஸில் ஷூட்டிங்க வந்துடணும்னு சொல்கிறாரு. சரின்னு போய் பார்த்தா கேரவன் நிற்கிது. என்னடா இத்தனை வருஷம் கேரவன் நிற்கல, இன்னைக்கு வந்து கேரவன் நிற்கிது. பார்த்தா ரகசியாவுக்கு கேரவன் கொடுத்துருக்காரு. அப்போ நான் நினச்சி பாடுறா இவ்வளோ நாள் நாம அரிசி வயசு எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம், இன்னைக்கு பார்த்தா கேரவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு. என்ன சாமி யார் அப்படின்னு? இல்லை சாமி அது கொஞ்சம் இந்த படத்துக்கு வந்து சிவப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து லைட்டை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணாட்டினாலும் ஒரே கலருது, அது கொஞ்சம் சிவத்த தோல் வேறு சாமி அப்படின்னு. சரியா போ சொல்லிட்டு பேசாம சுட்டியில நடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அப்ப வந்து மகளிர் அணிக்கே சப்போர்ட் பண்றாரு அவரு, சரி பண்ணிட்டு போறாரு அப்படின்னு. திடீர்னு பார்த்தா நான் என் சொந்த ஊர்ல படம் பண்ணிட்டு இது நாள் வரைக்கும் ஏசி ரூம்ல போய் நான் தங்கினது இல்லை. அந்த கம்மாக்கிற காட்டுக்குள்ள அப்படி கட்டில் போட்டுதே படுத்து கிடந்திருக்கேன். வீட்டுக்கு வெளியிலதே நான் படுத்து கிடந்திருக்கேன். பார்த்தா அங்கே பார்த்தா ஆர்எஸ்சிக்கு ஏசி ரூம்பு, ஒரு பக்கத்துல ரயில்வே கேட்டு பக்கத்துல ஒரு அருமையான இது. மகேஷுக்கு பார்த்தா பாவம் ஏதோ ஒரு சிம்பிளான ரூம்பு, என்ன மகேஷ் இங்க தங்கி இருக்கு அப்படின்னு. இப்படின்னா மகளிர் அணிக்கு சப்போர்ட் பண்றவரே நம்ம கோபி சார், மித்ததை நீங்க புடிச்சுக்கிறீங்களா? எப்படி புடிச்சுக்கிறீங்க? அது வந்து நல்ல ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்திங்க? இல்ல அவர் வந்து பொதுவாகவே அப்படி இருந்தாத்தே அங்கனுக்குள்ள வேலை பார்க்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கோவிச்சுக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ஷூட்டிங் செலவு இப்போ லாஸ் ஆயிடும், எல்லாமே ஆயிரும். இப்போ நாங்கள் 2 பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கத்துவார், நாங்கள் கத்துமே முன்னா கத்திக்கிடுவோம். ஆனால் உள்ள வந்து ரகசியமா பேசிக்கிடுவோம். எங்களை ஒன்று சேர்க்கிற ஒரு இளைய தளபதியே ஒருத்தர் இருக்கேன். ஏன்னா மேற்பார்வை காலேப்பன் இவங்க, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, அதுக்கப்புறம் ஒண்ணு சரியா கடைசியில அவனே என்னன்னா இத்தனை முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தோம்னு புள்ளி குடிப்பேட்டே, முருங்கைக்காய் சாட்டில் இல்லையா, விடுங்க சாமி எல்லாமே முடிஞ்சு போச்சு விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார் இதை பத்தி? என்ன இல்ல என்னன்னா இப்ப அண்ணன் சொன்னார் இல்லையா கேரவன் கொடுத்தோம்னு சொன்னாங்க. நம்ம உணர்வை என்னுடைய கஷ்டத்தை தெரிஞ்சவங்க, ஆர்சியா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், அண்ணா இருக்கட்டும், ரகசியா வந்து தெரியாது. தெரியாதவங்களுக்கு போய் நம்ம ஏன், அவங்க ஸ்டைல் வேற, பாம்பே அந்த கல்ச்சர் வேற, நம்மளுக்கு அண்ணன் இது அந்த பொண்ணு பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால அவங்க ஹேரவன் வேணும்னு கேட்டாங்க. கேட்கும்போது நம்ம சொல்லி பார்த்தோம், இல்லை எனக்கு தான் சடன் பண்ணும்போது நான் வெளியூர்னு நம்ம நம்பி வந்திருக்காங்க, எதுக்கு அப்செட் பண்ணணும்? 2000 போயிட்டு பிரச்சனை இல்லை, ஒரு 2 days 3 days பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தேடி வந்தவங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது. ரெண்டாவது கற்பனை கூட என்னன்னா அது பேர் புதுசாக இருங்க எனக்கு, அந்த ரகசியான்னு போது அந்த படம் தான் கஞ்சாக ரகசியம் சொல்லும்போது பசா இருக்கு பாருங்க. ஸோ அவங்க இமேஜ் தான் அது காரணம், அவங்க இமேஜ் ரகசியான்ற இமேஜ் கற்பனை கூட ஜாயின் பண்ணுது. அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பிளாக் வரும்போது படத்தில் அவர் கெமிஸ்ட்ரி சூப்பர் கூடாது சார். கமல் சார் கூட பேர் அடிச்ச சாங் பண்ணவங்க சார், கமல் சார் கூட பண்ணவங்க நம்ம கற்பனை நம்ம தான் பெருமை. ஏன் கற்பனை கூட எனக்கு பெருமை இருக்காதானே? அவங்களுக்கு எவ்வளவு செலவு வந்து தப்பு இருக்கு, நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன் பண்றாங்க சார். அதுதான் பெருமையா. ஓகே, அதே ஒரு நீங்க சொல்றீங்க கெமிஸ்ட்ரி ரகசியா சார் வந்து நல்லா புதுசு, அவங்க இமேஜ் நம்ம பயன்படுத்துறோம், தப்பு கிடையாது. சோ அதனால அதுக்காக பண்ணும்போது தவறு இல்லை, அது புதுசான ஒரு கெமிஸ்ட்ரி சார். ஆனா இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கெமிஸ்ட்ரி இருக்கு. அடித்தளம்க்கு அப்புறம் வந்து திருப்பி நீங்க வந்திருக்கீங்க. கேள்விப்பட்டிருக்கேன் மகேஷ், இது உண்மையா போயா நீங்க கரெக்டா சொல்லணும். இது படம் வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க ரொம்ப ஈஸியான படம், ஆனா ரொம்ப கஷ்டமான படம் இருந்தது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் ரொம்ப ட்ரபிள் பண்ணாங்க உங்களுக்கு, அது உண்மையா போய்? இல்ல ஃபர்ஸ்ட் பண்ணப்ப அடித்தளத்துல அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அப்பா அவ்வளவு தமிழ் வராது. ஒரு விஷயம் பண்றப்பயும் அவங்க சார் வந்து தமிழ்ல சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி டைலாக் பேசிட்டு இருக்கும்போதே டைலாக் விட்டுருவாங்க, நான் எடுத்து கொடுப்பேன், இந்த டைலாக் வரும் நான் எத்தனை நேரம் நிக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிட்டாங்க. How was it working with them once again? என்ன growth இந்த என்ன comfort level இந்த நீங்க ஒரு சீன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சீன்ல அவ்வளவு தெளிவா இருக்கும் பெர்ஃபார்ம் பண்றப்ப. டோட்டலா உண்மையை சொல்றேன், உண்மையான விஷயத்தை சொல்லணும். அதாவது ஒரு சீன் பேப்பர் கொடுத்தா அவ்வளவு தெளிவா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்றப்ப இல்ல இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடாப்ட் பண்ற கேட்கலாம் கிடையாது. அது எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா நான் பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற மோட்டிவேஷன் இருக்கும். நான் உன்னோட நல்லா பண்ணுவேன் அப்படின்ற போட்டி இருக்கும் அவங்கள்ட்ட.
நல்ல ஹெல்தியான ஒரு போட்டி அது. டைரக்டா என்னன்னா இல்ல நான் என்ன விட அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்றத இல்ல ஈக்குவலா நான் பேலன்ஸ் பண்ண முடியும். அது வந்து நல்ல காம்படிஷன். தட்ஸ் குட் காம்படிஷன். நீங்க சொல்லுங்க, how was it working with him? It was very nice, but அவருக்கு தான் என் கூட work பண்ணும்போது like close up shots இருக்கும்போது he'll be like கொன்னுடுவேன் நீ சிரிச்சினா. இல்ல ஏன்னா நான் சீரியஸான ஒரு மூல நிக்கும்போது எனக்கு ஸ்மைலே வந்து அப்படி இருக்குமா, இப்படி சிரிச்சாலும் பரவாயில்லை, இதை விட சவுண்டா வரும் அப்படியே எனக்கு வரும். அப்பா நான் சீரியஸான டைலாக் பேச போறேன். So that was overall working with Mahesh was, but one thing எப்ப சீரியஸா இருக்காரு எப்ப டல்லா இருக்காரு, I mean like when he's happy, when he's serious, I'll be like ரொம்ப கோவத்துல இருக்கும் நான் போய் ஏதாவது அடிச்சிடுவேன் போயிங்க. So like that, but I enjoyed a lot working with him and with director. You must tell me, என்ன கோபி சார் வந்து எப்படி, how is it working with him? ஏன்னா அவர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு கைட் பண்ணார், இதுதான் பண்ணோம் இப்படிதான் பண்ணோம் வந்து ஈஸியா பண்ணார் உங்க வேலை. How is it working with கோபி சார்? See him, he's an awesome director, I can say, very nice. அடுத்த படம் எடுப்பாங்க அதெல்லாம் ஓகே. The way he takes the movies and all na, like some dialogues எனக்கு வராது, the pronunciation or something. Sometimes if it never comes na, he'll tell no Arushi இது correct இல்ல, one more போலாம், அது வர வரைக்கும் சார் விட மாட்டார், எனக்கு அப்படிதான் வேணும். Perfectionist. So அவர் என்ன எதிர்பார்த்தா கடைசியில வாங்கிட்டு தான் விடுவார். இல்லனா he won't be satisfaction. இல்ல அது வேணும் அது வேணும். And Mangesh, நீங்க சொல்லுங்க, you have worked with many directors who have worked பண்ணிருக்கீங்க. கோபி சார் வந்து என்ன வித்தியாசமான விஷயம் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க, you have learned from him as an actor? ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நான் சில இடத்துல நான் பேசவே இல்லை, எனக்கு டயலாக் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு நிறைய கேட்டப்ப இல்ல நான் அந்த கேரக்டர் வாய்ஸ்ல வந்து நான் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இதுவும் தெரியும் இதுவும் தெரியுறதுனால வந்து நீங்க செட்டில்டா தான் போவீங்க, நீங்க வந்து ரொம்பவும் பேசிட மாட்டீங்க, ரொம்பவும் காமெடிக்கு பண்ணிட மாட்டீங்க, உங்க கேரக்டர் வைஸை நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. அதை என்ன நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஓப்பனிங்ல இருந்து இல்ல இந்த இடத்துல பேசியிருக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல பேசினா நம்ம காமெடி மாதிரியே ஒரு டிராவல் போயிருக்கும். இல்ல நான் அந்த கேரக்டர் வந்து இப்படிதான் வச்சிருந்தேன் அப்படின்னு. ஆக்சுவலா இங்க இந்த செட்ல வந்து நிறைய லைட்ஸ் போட்டிருக்காங்க, லைட்ஸே தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் நீங்க ஸ்மைல் பண்ணீங்கன்னா உங்க ஸ்மைலே வந்து ஒரு 1000 வாட் பல்ப் மாதிரி. ப்ளீஸ் கிளாப் த ஹேண்ட் மச்சான், பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, this is the 8th girl I'm dealing to today. Okay, anyway let's move on. இந்த டீம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹாப்பியான டீம் இருக்கு. ஏன்னா படம் சக்சஸ்னா நம்ம எல்லா பேருமே ஹாப்பியா இருப்பாங்க. So as a producer sir, நீங்க சொல்லுங்க இந்த ஜர்னி as an actor, as a producer வந்து இது படம்ல என்ன 2-3 மெமரிஸ் எப்பவுமே ஞாபகமா இருக்கும்? கோபி சார் கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ஃபுல் டீமோட ஹார்ட் ஒர்க் என்ன எப்பவுமே ஞாபகமா இருக்கும் சார்? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா என் சொந்த ஊரில் ஷூட்டிங் வைக்கிறோம். அப்போ வந்து பார்த்தா கூட்டத்தில் ஒருத்தர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு கூப்பிட்டேன். நீங்க கூப்பிட்டீங்க, வா இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு, நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீப்பா, நான் வந்து உட்கார்ந்தா யார் என்னன்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா கூட்டத்தில் விட்டு வேடிக்கை பார்த்துச்சு, இங்கிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டேன். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். இது போக இந்த படத்தில் வந்து எங்களுக்கு பக்க பலமா இருந்து வேலை பார்த்தார் என் மாமனார், என் ஒய்ஃபுடைய அப்பா. அவர் இப்ப கிடையாது, இறந்து போயிட்டாரு. என்னன்னா அது எனக்கு என் கேரக்டர்ல அப்பாவை பண்ணிட்டு அப்பாங்க வேல்முருகன் எனக்கு அப்பாவை பண்ணிட்டு வருதான் அவரு. அது முடிச்சு ரிலீஸுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாப்ல. எல்லாருக்கும் இது வந்து ஒரு ட்ரிபியூட்ஸ் அவருக்கு. இந்த சக்சஸ் வந்து அவரோட ஆசீர்வாதம் தான் இருக்கலாம். என்ன 2-3 மெமரிஸா இருக்குமா? Overall 10 years later வந்து when I'm dialing your number, உங்க நம்பர் என்ன கரெக்ட்டா சொல்லுங்க, நான் ஞாபகமா I'll ஃபோன் tell you பண்றேன். separately. ஃபோன் பண்ணி சப்போஸ் I ask you, என்ன ஞாபகமா இருந்தது உங்களுக்கு வேல்முருகன் போர்வெல்ஸ் பத்தி? The என்ன சொல்றீங்க? Shivagangai, the village is overall is unforgettable. சூப்பரான ஒரு பிளேஸ். Yeah, because the person and the ஊர் ஜனங்க they took care of us a lot. அவங்க வீட்ல ஏதோ அவங்க வீட்டு பொண்ணுன்ற மாதிரி, like shooting, if it's like if we go there எங்க வீட்டுக்கு வாங்க, அதாவது like ரொம்ப நேரம் வெயில நின்னுட்டு இருந்தா வந்துட்டு எங்க வீட்டுக்கு ரொம்ப வெயிலா இருக்கு அந்த மாதிரி, like I could not forget அந்த மண்டபம். என்ன மண்டபம் சார் அது? நீங்கள் இப்படி பண்ணா யாரும் தெரியாதுமா? மண்டபம் ஓகே மந்த something that's one. ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணுவீங்க, ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணுவீங்க. So that one, because the lady yeah, that one. So that place I could not forget. Overall Shivagangai and the whole team of our Velmurgans I could not forget. So you don't want to tell about sir? I told him na, I told about sir முக்கியம் இல்ல, sir da first முக்கியம், மூவிக்கு ரெண்டு பேரும் முக்கியம். Now we will come to the last final climax with the hero. சொல்லுங்கம்மா, இது படம் வந்து உங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி தான்.
டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், டிஃப்ரெண்டான ஒரு மகேஷ் நம்ம பார்க்கிறோம். இப்போ வரைக்கும் வந்து அங்காடி தெரு மகேஷ் தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய மக்கள் சொல்றாங்க வேல்முருகன் போர்வெல் மகேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஃபீலிங். புதுசா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம். எஸ், என்ன 2-3 விஷயம் ஞாபகம் இல்ல எனக்கு ரொம்ப 2-3 விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா கோபியண்ணா தான் நான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. அவர் ஓப்பனிங்ல அவர் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சொல்றதுல இருந்து தெரியும் எல்லா டீமே ஆர்கனைஸ் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் ஒரு டைம் வேலை வாங்குறப்ப சிலருக்கு புரியாது, சிலருக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். இன்னொன்னு அவங்க ஃபேமிலில அவர் தம்பி கூடயே தான் ஒர்க் பண்ணாப்ல. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி நார்மலா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணாப்ல. எதுனாலும் அண்ணன் சொன்னா எதுனாலும் செய்வேன்னு சொல்லி ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் டோட்டலா ஒரு சாங் வெட்டுங்கடா சாங் அப்ப அவரோட ஃபேமிலியே வந்திருந்தாங்க. எப்படி என் ஃபேமிலியில ஊர்ல இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியே வந்து அதுல ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா டைரக்டர்னு சொல்லி தான் ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு ஓரமா உட்காரு அதுல இறங்கி ஒர்க் பண்ணது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. And last question for everybody, sir. Short answer, sir, please. அடுத்த பிளான் வந்து என்ன? Quickly, short. சார் நான் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். எல்லா ஹீரோ அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ சார், அதாவது இல்ல அவரு தம்பி எப்பயும் என் கூட இருப்பாரு. எந்த படம் பண்ணாலும் அவர் இருப்பார். Super. தம்பிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அண்ணா நான் பெரிய ஹீரோ பண்ண ஆசைப்படல, ஒரு 2 ஹீரோ படத்தாலும் நடிப்பேன் அப்படின்னா. அது மாதிரி தம்பி என்னைக்கு என் கூட இருப்பாரு, அண்ணன் என் கூட இருப்பாரு, இந்த டீம் இருக்கும். ஹீரோக்கு பெரிய ஹீரோ படம் மாறும். சார் அருஷி ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா இருக்கும். நான் என்ன மச்சிமா இருக்கும் ஒரு பெரிய அந்த என்ன It's actually in Kannada, it's a mantapam, means like temple we call it. தமிழுக்கு வராது என்ன கன்னடா ஒரு பெரிய ஹீரோ அப்ரோச் நடந்துட்டு இருக்கு. அது விரைவில் வரும் சார். ஆல் தி பெஸ்ட் சார். வெற்றிக்காக உங்க இதை விட ஒரு பெரிய படமா நல்ல படமா இருக்கும். ப்ரொடியூசர் வந்து ரெடியா இருக்காங்க, தயாரா இருக்காங்க. அந்த கேரவான் வந்து தயவு செய்து நடிப்பு பாதையை மட்டும் பார்க்கணும். ஏன்னா நவில எனக்கு நடிப்புதே அதிகமா. கரெக்ட். ஆமா, அதுவே பிஸியா இருக்கீங்க சார். ரொம்ப நடிப்புகள் எல்லாம் பாலனா இருக்கட்டும், அமீரனா இருக்கட்டும், சமுத்திரகனியனா இருக்கட்டும், எல்லாருமே கூப்பிட்டு சொன்னது டே நடிப்பு நல்லா இருக்கு, இடையில காணாம போனது மாதிரி இருக்கு, இப்ப வந்து புல் பண்ணிட்ட, இனிமேல நடிப்பை மட்டும் பாரு, வேற எதுக்கும் கால் ஷீட் வந்து பிஸியா இருக்கு. ஆமா, பிஸியா இருக்கு. இந்த பிஸியிலே ஓடிடுவோம். ஓகே, சூப்பர் சார். நீங்க வந்து ஒரு வெற்றியா வந்திருக்கீங்க. அதுக்காக தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் உங்க ஃபியூச்சர் பிளான் குவிக்லி. இல்ல எனக்கு இப்ப அடுத்து இரவும் போலும், அப்புறம் புத்தரின் சிரிப்புன்னு இருக்கு, அடித்தளம் இருக்கு. 3 ப்ராஜெக்ட் வெயிட்டிங்ல இருக்கு. அண்ட் அடுத்த படம் வித் சார் ரெடியா பண்ணலாம். இல்ல கண்டிப்பா அடுத்த படம் அண்ணா கண்டிப்பா சொல்லுவாரு. ஆல் தி பெஸ்ட் யூ. அண்ட் உங்களுக்கு one no Telugu project one, and obviously Aditharam, and other one is Iridium. Okay, and last thing, சரியா, ஏன்னா நீங்க ரொம்ப கம்மி பேசிட்டீங்க. லாஸ்ட் ப்ரொடியூசர் வந்து பைத்த வாங்குறா, ஓவர் சொல்றாங்க நம்ம ப்ரொடியூசர். இந்த ப்ரொடியூசர் இல்ல, டாப் ப்ரொடியூசர். ஓகே, இப்போ வந்து யார் படம் பார்க்கல அவங்களுக்கு வந்து நீங்க மெசேஜ் கொடுக்க போறீங்க, why they should go and watch the movie. அது வந்து only தமிழ்ல சொல்லுவீங்க. தமிழ்ல சொல்லனா சார் வந்து கோச்சுக்குவாங்க. இந்த மூவி வந்து it's a family entertainment movie. Sorry. தமிழ்ல எல்லாரும் சினிமா கூட்டத்துக்கு வந்து படம் பாருங்க, வேல்முருகன் பொருள்ஸ் ராசியான பொருள்ஸ். இது வந்து 10 டேக் இருக்கு சார். சினிமா கொட்டாய். சினிமா கொட்டாய். சினிமா கொட்டாய். 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 எல்லாரும் சினிமா கொட்டாய்க்கு வந்து எங்க வேல்முருகன் போர்வெல்ஸ் பாருங்க. அது ஒரு குடும்ப படம். சோ உங்க என்ன சொல்வாங்க, உங்க குடும்பத்தோட எல்லாரையும் கூட்டிட்டு வந்து படம் பாருங்க. உங்க எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு இன்னும் தேவை. சோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. What a day, super. Fantastic sir. உங்க வேலை ரொம்ப ஈஸியான வேலை. ஓகே, அதே ஒரு ஃபீல். ரொம்ப நன்றி சார். உங்க வெற்றிக்காக, உங்க சக்சஸ்க்காக congratulations. I'm very happy to be a part of this team sir. ரொம்ப நன்றி. அதே ஒரு ஃபீல்ல வந்து my friends boys and girls, supposing இந்த படம் பார்க்கலனா go to the theaters and buy the tickets and watch the movie. And உங்க feedback வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். Log on to facebook.com/peppers. Give us all your likes, your comments and your feedback. My name is Rajiv. This is the team of Velmurugan Borewells. Goodbye and stay tuned to Peppers Television. சுட சுட உங்க மனதை தொட.